ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்களோ அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த போட்டியில் நம்ம இந்தியா ஜெயிக்கக்கூடாது, நியூசிலாந்து தான் ஜெயிக்கணும். இந்தியா தோற்றா மட்டும்தான் செமிஃபைனலில் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா எதிர்கொள்ள முடியும். இந்தியா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் பயத்தில் இருந்தாங்க. இப்போ நினச்சபடியே பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து தோற்றுட்டாங்க, இந்தியா ஜெயிச்சிட்டோம். நினச்சது நடக்கலை, நினைக்காது நடந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா அணியை எதிர்கொள்ள போகிறோம். இப்போ இந்த கேமில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. விராட் கோலி போயிட்டு அக்சர் பட்டேல் காலில் வெளில போயிருப்பார். ஏன் எதுக்காக அப்படி பண்ணார் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இந்தியா அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் சொதப்பினாலுமே கூட ஸ்ரேயாஸ் ஐயர், அக்சர் பட்டேல், ராகுல், ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டரான காரணத்தினால இந்தியா அடித்து பிடிச்சி 249 அடிச்சிருப்பாங்க. இந்த கிரவுண்டில் கொஞ்சம் ரன் சேர்க்கிறது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட் ரன் இந்தியா 249, 250 தான் டார்கெட்டு. நியூசிலாந்து ஆல்ரெடி நல்லா ஆடி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கேமில் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா நியூசிலாந்து அணியிலையுமே எந்த ஒரு பிளேயருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அடுத்தடுத்து ஒரு கேப்பில் சீரான ஒரு கேப்பில் விக்கெட்ஸ் விழுந்துக்கிட்டே இருந்திருக்கும். நம்ம இந்திய தரப்புலேருந்து பார்த்தோன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல விக்கெட்ஸ் விழுந்திருக்கும். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்ஸ் கைப்பற்றி இருப்பார். 10 ஓவர் போட்டு 42 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து 5 விக்கெட்ஸ் கைப்பற்றி இருப்பார். இப்போ சாம்பியன் ட்ராஃபியில் டிபியூட் மேட்ச்லேயே இந்தளவுக்கு ஒரு பெஸ்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வருண் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காரு. ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி ஒரு பீரியாடிக்காக நடக்கலை. கடைசியாக நடந்தது 2017. அதுக்கப்புறம் இப்போ நடந்துச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வருண் சக்கரவர்த்திக்கு இதான் டிபியூட் மேட்ச்சு. அதில் 5 விக்கெட்ஸை கைப்பற்றி இருக்காரு. இன்னொரு புறம் ஷமியும் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் இப்போ தான் அவரும் டிபியூட் பண்ணுறாரு. ஏன்னா 2017 சாம்பியன் ட்ராஃபிலலாம் ஷமி ஆடலை. அப்படி இருக்கிறப்ப ஷமிக்குமே இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபிகராக மாறுச்சு. ஏன்னா ஷமியுமே 5 விக்கெட்ஸை கைப்பற்றினார். இப்போ வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்ஸ் கைப்பற்றினார். குல்தீப் யாதவுக்கு 2 விக்கெட்டு, ஜடேஜாவுக்கு 1 விக்கெட் விழுந்திருக்கும். பாண்டியா, ஷமி இவங்க பாண்டியாவுக்கு 1 விக்கெட் விழுந்துச்சு, அக்சருக்கு 1 விக்கெட் விழுந்துச்சு. ஷமிக்கு 1 விக்கெட் கூட விழுகலை. அதே மாதிரி மேட்ச் ரொம்ப இழுத்துக்கிட்டுலாம் போகலை. ஏன்னா நியூசிலாந்து 45.3 ஓவரில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 50 ஓவர் மேட்ச் நடக்கலை. அதேமாரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணல. ரோஹித் சர்மா, ஷமி 4 ஓவர், பாண்டியா 4 ஓவர், 4 ஓவர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. தேவைப்பட்டால் கடைசியில் யூஸ் பண்ணலாம்னு வச்சுருப்பாரு. பட் தேவைப்படல, ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த கேமில் நியூசிலாந்து சைட்லேருந்து பார்க்குறப்ப ஓரளவுக்கு நல்லா ஒரே பிளேயர் வில்லியம்சன் தான். 81 ரன் அடிச்சிருப்பார். செஞ்சுரி நோக்கி போனார். பட் வில்லியம்சன் நல்லா ஆனாலுமே கூட மற்ற பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணலை. அந்த ஒரு ரீசன்னால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அதிகமான ரன்கள், கம்மியான பந்தில் அதிகமான ரன்கள் அடிக்கணும் அப்படி நிலமா போயிடுச்சு. அப்போ வில்லியம்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆகிருப்பார். எப்போ அப்படின்னா அக்சர் பட்டேலுடைய கடைசி ஸ்பெல்லில். அப்போ இந்த கேமில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்திய தரப்புலேருந்து 2 பவுலர்ஸ் மட்டும் தான் 10 ஓவர் போட்டிருப்பாங்க. ஒன்று வருண் சக்கரவர்த்தி, இன்னொன்று அக்சர் பட்டேல். அதில் அக்சர் பட்டேலுடைய கடைசி பந்தில் வில்லியம்சன் இறங்கி ஆட ட்ரை பண்ணி பாலை மிஸ் பண்ணியிருப்பார். ராகுல் பிடிச்ச ஸ்டம்பிங் பண்ணியிருப்பார். அப்போ அந்த ஒரு பால் நிதானமாக கூட வில்லியம்சன் நின்றுக்கலாம். ஆனால் அதை அவர் பண்ணலை. அப்போ கடைசி பந்தில் மெயின் தலையை விக்கெட் எடுத்த உடனே விராட் கோலி அக்சர் பட்டேலை தேடி போய் அவர் காலிலே விழ போயிட்டார். அப்புறம் அக்சர் பட்டேல் கோலியை தடுத்து அது ஒரு மாதிரி ஃபன்னாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக ஏன் கோலி காலில் விழுகிற அளவுக்கு போனார் அப்படின்னு தெரியலை. நன்றி.